நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வீடு. சோலையார் டேம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லா சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சூப்பராக முடிச்சிட்டோம். அவர் கனகாசன் பிரதர் போயிட்டுருக்காரு அவரோட வண்டியில். கிட்டத்தட்ட ஒரு 11 வண்டி. வியூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். பாருங்க எப்படி இருக்கு வியூ. சோலையார் டேம் செமையாக இருக்குங்க. வால்பாறை மலைக்குள்ளே அப்படி இருக்கு. பெரிய அணை அப்படியே சூப்பராக இருக்கு வியூ. சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை, போட்டு விட்ருக்க. டீயா அங்கே போய் போட்டுக்கலாம். செமைங்க. செமையான ஏரியாங்க.
போலாம் 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 போலாம். சைடு பாருங்க எப்படின்னு. இதுக்கோசரம் வந்து நின்னோம். இங்கே பாருங்க பிஸ்மி ஹோட்டல் அப்படின்ட்டு லொக்கேஷன். மணி 4:34. லொக்கேஷன் எப்படின்னு பாருங்க. சுத்தமாக டவர் இல்லை. வியூலாம் வந்து சும்மா பளிச்சுன்னு இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிக் பண்ணு.
அடி எதுவும் பண்ணல. ஏன் அப்படியே போயிட்டேன் ஃபுல்லா? ஆ எதுவும் ஆகல. கால் எதுவும் அடி வரல. அதுக்காக ஷூ போடு மாப்பிள அப்படின்னு. என்ன ஒரு வியூ. வால்வு டைட்டா இருக்குது. செகண்ட்லயே இது பண்ணிக்கலாம். ஒன்னாகல. நகை மட்டும் லைட்டா இதாயிருச்சு. லென்ஸ் அடி இல்லை. இல்லை அது துணி ஏதாச்சும் பிடிக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம். முன்னாடி 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 எவனும் இதை போய் போடல. இதை பார்த்து கம்பெனிக்காரன் போட்டான்னு வச்சு பார்த்தான்னு வச்சுங்க, என்ன ஒன்று லைட்டாக டிசைன் மாதிரி பண்ணி இந்த ஏரோ டைனமிக் ஷேப்பில் லைட்டாக கொண்டு வந்து ஒரு ஆன்டிக் லுக் இருக்கு. எப்படி ஆல்டர் பண்ணிக்கிறார் மோகன்தாஸ் வண்டி ஆர்னு வச்சிருக்காங்க. இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கு இந்த வண்டி. மோகன் ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு, ராமு சாரோட வண்டி. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் கம்பெனி இன்ஜின் மாதிரி போட்டிருக்காங்க. செல்ஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறாங்க, பெரிய செல்ஃப் மோட்டர் வச்சு. எப்படின்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்பீடு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடுத்து RHP என்டாஸ்மெண்ட் வண்டி எப்படி பாருங்கள். டாக்டர் அவரோட வண்டி. இது வந்து ஜோதி சாரோட வண்டி. ஆல்டர் பண்ணிக்கிறார் அவருக்கு தகுந்த மாதிரி. டியூப்லெஸ் டயர் போட்டிருக்காரு, டிஸ்க்கு சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. செல்ஃபோடு இருக்குது. எப்படி சூப்பராக பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து RHP என்டாஸ்மெண்ட் வண்டி. எப்படி
இருக்குது பாருங்கள். அடுத்து RH, இது வந்து கம்பெனி டீசல், RHP வித்தவுட் செல்ஃபு அலைவீடோடு இருக்குது. இந்த வண்டி வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கு. அப்ளை போன வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வந்த வண்டி. ரெண்டாவது பார்த்த வண்டி கோபிச்செட்டிப்பாளையம். இந்த ரெட் கலர் டேங்க் வண்டி கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் கவந்தப்பாடிங்கிற ஏரியாவில். அடுத்து இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா சரவணன் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார் அவரோட வண்டி. 5 ஸ்பீடு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ரைட் சைடு கியரில். ராமேஸ்வரத்தில் அந்த வண்டி. அடுத்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 7 HP ஆல் இண்டியா போனால் ரைட் போன வண்டி. இது எப்படின்னு பாருங்கள். ஸ்டே கட்டாயி இப்போ ரெடி பண்ணியிருக்காரு. கண்ணதாசன் பிரதரோட வண்டி இது. அடுத்து வந்துட்டு RHP கோவிலேருந்து வந்திருக்க வண்டி. அலைவில் எப்படி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து என்னோடய வண்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், போகலாம். அடுத்து 7 HP கோவிலேருந்து வந்த வண்டி. டிஸ்க்கு வித் அலைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வியூ பாருங்கள் எப்படிக்கிண்டு. ஓகே, அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிப்போம். கீழே போகலாம். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கிளம்பலாம். வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக்ல விட்டு போட்டு போயிட்டாங்களா? ஓகே, கீழே ஏதோ நின்றுட்டுவேன். சரசரன்னு போயிட்டே இருக்கு. இன்ஸ்டா 360 வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன், யாரையுமே காணோம், எல்லாம் பறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு விரட்டுனேன் பாருங்கள். அப்புறம் போய் எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. செமையான பிளேஸு. நல்லா உட்காந்து ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பரான இடம். இந்த அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பொள்ளாச்சிக்கு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு இந்த ரைடு. இதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே லைட்டிங் பத்தல, அதனால் வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரைடு. எல்லோரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வண்டி வந்துச்சு. எல்லோரும் டீம் டிஸ்கஷன்லாம் நிறையா பேசினோம். என்டாஸ்மெண்ட் வண்டி, கம்பெனி வண்டி, இதெல்லாம் பற்றி டிஃப்ரென்ஸு நிறையா விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் டீமுக்கு வந்து எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஜாலியாக இருந்தோம். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 2 நாள் வந்து ரைடும் எப்படி போச்சுன்னே தெரில. எல்லோரும் சேஃபாக வந்தாங்க, நல்லபடியாக சேஃபாக வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். மேலும் அடுத்தடுத்த ரைடு வந்து பக்காவாக பிளான் பண்ணி டீசல் புல்லட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணுங்கிறது வந்து தான் எங்களோட குறிக்கோள். அதை வந்து அடுத்தடுத்த ரைடிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.